ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்க இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அவசரமாக அனுப்புகிறவங்க இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், இல்லைனா கூட சேர்க்குறீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சும்மா 2 பீஸ் தேங்காவை நல்லா சின்ன கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நல்ல பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்மளோட காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. 2 பல் பூண்டும் உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்து இது ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதில் ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 3த்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சட்னி மிக்ஸை உள்ள சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு மூடி மட்டும் போட்டு ஒரு சைடில் நம்ம வாட்டி கொதிக்க விட்டுக்கலாங்க. சூப்பராக அட்டகாசமாக அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கெட்டியாக சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு கமகமன்னு ஒரு அருமையான சட்னி அது பட்டில் அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு சுட 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வதக்கி அரைச்சா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக சட்னி கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான சட்னியாக இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். கூட 2 இட்லி தோசை சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவான சுவையில் இருக்குங்க. நல்லா இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கு. இன்னும் நல்லா சுண்ட வச்சுட்டு அருமையாக இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நாக்கில் நிற்கும். திரும்ப இந்த மாதிரி சூப்பராக சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. இந்த டேஸ்டான சட்னி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.